الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாமும் ஸலவாத்தும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிபற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையிலே எடுத்து நடக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணிக்க வேண்டும் என்ற நல்வுள்ளம் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் என்னையும் உங்களையும் பெற்று அன்பையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களை விட்டும் மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் இரக்கமும் மன்னிப்பும் கிடைக்குமாக. அல்லாஹ்வை பற்றி நினைவு கூர்ற ஒரு சபை எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு சபையில அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் கூறப்பட்டு அவர் அதற்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சரி ஸலவாத்து கூறுவதிலேயோ அவருடைய நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கூறி காட்டியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். சில நேரம் எங்களுக்கு நினைவிருக்கலாம், ரசூலுல்லாஹ்வோட பேர் கூறப்படுகிறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நாங்கள் என்ன செய்யலாம், மனசுக்குள்ளால செல்லலாம், தவறில்லை. இருந்தாலும் ஓரளவு சட்டமாக செல்வோம். சட்டமாக சொல்வது சுன்னா இல்லை, இருந்தாலும் எங்களை நாவுகள் அசைகிற நேரம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சரி நாங்கள் கூறுற நேரம் பக்கத்தில் இருக்கிறாளுக்கு கேட்கும் போது அது ஒரு ஞாபகம் மூட்டலாக இருக்கும். எனவே நாங்கள் சொல்ற நன்மையும் எங்களுக்கு கிடைச்சி பக்கத்தில் இருக்கிறாளுக்கு ஞாபகம் மூட்டின நன்மையும் எங்களுக்கு என்ன செய்யும், வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சதுக்காக நானும் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நீங்களும் என்ன செய்யும், நன்மை செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்களாக இருக்கு. காரணம் என்ன, எங்களுக்கு தெரியும் எங்களை அடைந்த இந்த மாதம் எங்களை போல இன்னும் ஒரு ஈமான் கொண்ட சகோதரர்களையும் அடைந்து இருந்துச்சு. எங்களை கடந்து போன ஹஜ்ஜுடைய மாசம், துல்காதா, ரஜப், முஹர்ரம் இப்படியான மாசங்கள், எங்களை கடந்து போன இப்படியான மாசங்கள் எங்களோடு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி இறை தூதராக முஹம்மது நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட இன்னும் ஒரு சமுதாயத்தையும் கடந்து போயிடுச்சு. எந்த சமுதாயம்? எங்க நீங்க பலஸ்தீனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 வருடங்களாக பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாது, யார் எங்க இருந்து தாக்குவாங்கன்னு தெரியாது, எந்த நேரத்துல வாழ்வீச்சுகளுக்கு ஆகப்படும்னு தெரியாது. அப்படி ஒரு நிம்மதியான சூழல்கள்ல அவர்கள் இருக்கிற ஒரு நிம்மதியான சூழல் அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த இடத்துல வரும்போது நீங்களோ நானோ எந்த இடத்துல எங்களை யாராவது வாழால வீசிடுவாங்களோ, எந்த இடத்துல குண்டு வந்து தாக்கிடுமோ, எந்த இடத்துல எங்களுக்கு இஸ்ரேல் அடிச்சிடுவாங்களோன்னு சொல்லி பயத்துல நாங்க யாருக்கு வந்தோமா? இல்லை. மழை பெய்யுமா வெயிலுமா இதைத்தான் யோசிச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு பயம் முடிய போகுதோ, இன்னும் பயம் பண்ற ஆள காணல. அப்ப 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண 5 மணிக்கு
நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி டைமுக்கு முடியுமா? இதுதான் எங்களுடைய யோசனையாக இருந்துச்சு. எனவே அப்படியான ஒரு பயமான சூழலை இல்லாம, அந்த சூழலை உலகத்தால எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தராம நிம்மதியான ஒரு சூழல்ல என்னையும் உங்களையும் இன்னைக்கு வாழ வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அல்ஹம்துலில்லாஹ். சரி, மனசார அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கோம். நாங்க எல்லாருமே வாழையடி வாழையாக இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவர்கள். எங்களோட உம்மா முஸ்லிமாக பிறந்தார், உம்மா முஸ்லிமாக பிறந்தார். எங்களுக்கும் இஸ்லாமிய பெயர்களை வச்சாங்க. ஃபாத்திமா, ஆயிஷான்னு சொல்லி பேர்களை வச்சாங்க. நாங்களும் என்ன ஃபர்தா போடுறோம், நாங்களும் ஹபாய் போடுறோம், நாங்களும் மார்க்கத்தை படிக்கிறோம், நாங்களும் நோம்புகள் வந்தா மசீதிகளுக்கு போறோம். எனவே நாங்கள் ஒரு பூரண இஸ்லாமியன்னு சொல்லி நாங்கள் யாரும் சொல்லலாமா? செல்ல முடியாது. எங்களுக்கு மார்க்கத்துல தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் சாதாரணமா 1-2 கேள்விகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை திருமணம் முடிச்சாங்க? சொல்லுங்க. 11 திருமணங்கள் முடிச்சாங்க. சமகாலத்துல எத்தனை மனைவிமார்களோட இருந்தாங்க? 11 மனைவிமாரும் ஒரே காலத்துல வச்சிருந்தாங்களா சொல்லுவாங்க. விட தெரிஞ்சாங்க. சமகாலத்துல எத்தனை மனைவிமார்களோட இருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது எந்த மனைவி இந்த வீட்டில் இருந்தாங்க? ஆயிஷா வீட்டில் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 திருமணம். 11 திருமணத்தின் மூலமும் பிள்ளைகள் இருந்துச்சா? எத்தனை திருமணம் மூலம் இருந்துச்சு? கையால காட்டுங்க. இவ்வளவு கடிஜாக்களுக்கும் இன்னும் ஒரு பொருட்களுக்கும் இருந்துச்சு. தெரியாது. ஆனா நாங்க முஸ்லீம், எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் தெரியும். பாட்டி வட சுத்த கதை யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு கல்யாணம் நடக்குது, 6 மகள். அவட வாப்பாக்கு முந்தின கல்யாணத்துல எத்தனை பிள்ளை, பிந்தின கல்யாணத்துல எத்தனை பிள்ளை, முந்தின கல்யாணத்துல இருக்கிற பிள்ளைகள் எங்க கல்யாணம் முடிச்சிருக்கு, பிந்தின கல்யாணத்துல இருக்கிற பிள்ளைகள் எங்க கல்யாணம் முடிச்சிருக்கு. இதுக்கு முதல் இத்தனை பிள்ளை வாண்டிடம், இதுக்கு பிறகு இன்னும் 2-3 பிள்ளைகள் வாழ இடிக்கம், இன்னும் ஒரு பிள்ளைக்கு கேட்டு வச்சிருக்கா. எவ்வளவு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றோம், எவ்வளவு விஷயம் கேட்கும். நமக்கு தகவல் தெரியும். இருந்தும் இன்னும் ஒரு ஆள் வரக்குள்ள பக்கத்துல இருந்து வரக்குள்ள திரும்ப கேட்போம். 2 எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கும், இன்னும் ஒரு நோட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக என்ன செய்யறோம்? கேட்டதை திரும்ப கேட்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். 2 தகவல் கலெக்ட் பண்ணும், மறந்துடக்கூடாது சரி. ஆனா எங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் எத்தனையோ மறந்து போயிருக்கு. நாங்க தேடல. உண்மையிலேயே ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட உமா அதுக்கு முந்தின காலம் எல்லாம் சென்று வரோம். எங்களை மதரசாக்கு அனுப்பல, அண்ணன் மோதிர வசதி இருக்கிற, எங்களுக்கு தெரியா யாரு சொல்லித்தாரான்னு கேட்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்தை யோசிங்க, எந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. யாரு புறப்போக்குல ரொட்டி சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கு வந்து, யாரு கேக் சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கு வந்து, யாரு பண் செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கு வந்து. இப்ப நாங்க எல்லாரும் செய்ய தெரிஞ்ச எல்லாரும் சொல்லி தெரியுமா இல்ல யூடியூப் பார்த்து பழகினோமா? அதிகமானவர்கள் யூடியூப் பார்த்து பழகினோம். ஒரு விஷயம் கரையாக தெரியாதா? இப்ப எங்களுக்கு பயம் இல்லை. இவ சொல்லி தரணும், அவ சொல்லி தரணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்? கையில போன் இருக்கு, தட்டின விட விஷயம் வருது. ஆனா சமையல் விஷயத்துக்கு யூடியூப்பை தேடி போறாங்க, தையல் விஷயத்துக்கு யூடியூப்பை தேடி போறாங்க, ஹவாய்க்கு கல்லு கட்டுறதுக்கு எப்படி கட்டலாம்னு சொல்லி யூடியூப்பை தேடி போற எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் இன்னைக்கு அடிச்சு பார்க்கவே, நவீன வைஃப்மாரை பத்தி இன்னைக்கு அடிச்சு பார்க்கவே, தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு அடிச்சு பார்க்கவே, எத்தனை நாள் நாங்க அடிச்சு பார்க்கிறீங்க. நானும் நீங்களும் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தன? யாருக்கு தெரியும்? எத்தனை பிள்ளைகள்? ஆகல் ஒரு பிள்ளை வந்திருக்கு.
சரி, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க? ரெண்டு ஆம்பளை பிள்ளையை விடைக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. 3 ஆம்பளை பிள்ளையை 3 பொம்பளை. எந்த பொம்பளை பிள்ளை கிடைக்கல எல்லாருக்கும் தெரியும். ஃபாத்திமா. ஃபாத்திமாவோட முழு பேர் என்ன? ஃபாத்திமான்னு தெரிஞ்சதே பெரிய விஷயம். முழு பேர் வருகிறது ஃபாத்திமா ஜஹ்ரா. அவட பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் 3 இருந்துச்சு, பொம்பளை பிள்ளைகள் 4 இருந்துச்சு. ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம். ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம். 4 பெண் மக்கள் இருந்தாங்க. 3 பேர் பேருக்கவே மரணிச்சிட்டாங்க. 4வதாக மரணிச்சது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 3 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. பேர் என்ன? அப்துல்லா, காசிம், இப்ராஹிம். வரக்குலம் 3 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. இருந்துங்க அந்த 3 ஆம்பளை பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏன் அவங்க ஆட்சிக்கு வரல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏன் ஆட்சிக்கு வர்றாங்க? என்ன செஞ்சாங்க? சின்ன வயசுலயே மவுத் ஆகிட்டாங்க. அதுவும் அவங்களோட ஒரு ஹிக்மத். ஏன் நபிக்கு பிறகு அவரோட மகனுக்கு கொடுத்துட்டார், ஆட்சியை கொடுத்துட்டார். இது பரம்பரை ஆட்சியாக போகுதுன்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு ஃபித்னா வராம அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டார்? சின்ன வயசுலயே அந்த 3 பேரையும் என்ன செஞ்சிட்டார்? மவுத் ஆகிட்டார். அது இருந்திருந்தா நபி அவங்களுக்கு ஒரு வகையில ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஏன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அந்த நேரம் ஒரு ஆம்பளை பிள்ளையில இருந்திருந்தா ஒரு பலன்ஸா இருந்திருக்கும். இருந்தும் அவ்வாறு ஹிக்மத் என்ன? இதுதான் நாட்டம், இப்படித்தான் நடக்கணும். இரண்டா பின்னுக்கு வர விஷயங்கள் அறிந்தவர் யாரு? அல்லாஹ் மாத்திரம்தான். அதால அவங்களுடைய உயிர்களை கைப்பற்றினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனாங்க, தெரியுமா? ஹிஜ்ரத் என்ன? மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறது. வேற தெரிஞ்சதை தெரியுங்க. யாருமே தெரிஞ்சுக்கு வாரதில்லை. எல்லாரும் படிக்கத்தான் வந்திருக்கிறது. தெரியுமா ஹிஜ்ரத் என்னன்னு? ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்தை விட்டு துறந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறது. ஏன்? இந்த இடத்துல உதாரணமாக நான் இந்த பள்ளியில இருக்கிறேன். இந்த பள்ளியில உண்மையிலே தொழ முடியாது, நோக்கு பிடிக்க முடியாது, கஷ்டப்படுத்துறாங்க. தொழுகிற நேரத்துல சேனவும் பண்ணிட்டு போறாங்க, இல்ல எங்களை விழுந்து கொண்டே வெளியே போறாங்க. மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு இடமாக இந்த இடம் இருக்கு. இது இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்கு, நான் கேள்விப்படுறேன். அங்க மார்க்கத்தை என்ன செய்யலாம்? நடைமுறைப்படுத்தலாம். அங்க பிரச்சனை இல்லை, ஒரு சுமூகமான சூழலாக இருக்காமன்னு கேள்விப்படுறோம். அதனால இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு நான் அடுத்த இடத்துக்கு போறதுதான் என்ன? ஹிஜ்ரத். நாம வாழ்ந்த ஊர், வாழ்ந்த இடம், வீடு, நம்மளோட உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு மார்க்கத்தை அங்க நடைமுறைப்படுத்த முடியாது என்ற நிலைமை வரும்போது தானும் தன்னோடு மார்க்கத்தை ஏற்றவர்களும் அந்த இடத்தை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு துறந்து போறதுதான் ஹிஜ்ரத் செல்லும். நபி அவங்க ஹிஜ்ரத் எங்க போனாங்க? மதீனாக்கு போனாங்க. மதீனாக்கு தான் ஃபர்ஸ்ட் போனாங்களா? தெரியாது. ஏன்னா மதீனாக்கு போறது மட்டும்தான் என்ன எங்களுக்கு பிரபல்யமாக தெரியும். அதுக்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடங்களுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. முதலாவதாக அபிசீனியா, இப்ப எத்தியோப்பியான்னு சொல்ற அந்த நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகல, இருந்த சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. என்னன்னா நஜ்ஜாஷி மன்னன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மன்னன். அந்த மன்னன் இஸ்லாத்துக்கு சார்பான ஒரு மன்னனாக இருந்தார். எனவே அவர் அபிசீனியாவுல இருந்தார். அவர் மார்க்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் சொல்லி, உதவி கிடைக்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. இருந்தாலும் அபிசீனியா பயணம் என்ன செய்யல, நினைச்ச அளவுக்கு
வெற்றி அளிக்கவில்லை. மீண்டும் திரும்பி வந்துட்டாங்க. 2வது ஹிஜ்ரத் எங்க போனாங்க? மக்காவுல இருந்து தாயிஃபுக்கு போனாங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தாயிஃபுக்கு போய் கல்லால எறிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மிக கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அந்த நேரத்துல அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்கடா, தாயிஃப் சவுதிக்கு போனாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாயிஃப் பள்ளத்தாக்குங்கிற 2 மலைகளுக்கு நடுப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கும். அந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நாங்க மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார், நாங்க இந்த ஊர்வாசிகள் அப்படியே நசுக்கட்டுமா, 2 மலைகளையும் சேர்த்து நசுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. நபி அவங்க என்ன சொன்ன, இல்ல இவர்கள் தான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி சொன்னாலும் இவர்களுக்கு பின்வருவர்கள் என்ன செய்யலாம், சந்ததிகள் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லி அதை நசுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அப்ப தாயிஃபுக்கு 2வது பிரியாணம் போனாங்க. அங்கேயும் நினைச்ச அளவுக்கு அந்த பயணம் வெற்றி அளிக்கவில்லை. 3வது முறையாகத்தான் மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் ஹிஜ்ரத் போறாங்க. அந்த பயணம் அல்லாஹ் நாடியவாறு வெற்றியானதாக மாறியது. அந்த பயணம் தான் எங்களுக்கு தெரியும். எனவே இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா நாங்க இன்னைக்கு எங்களுடைய வளர்மையை பார்த்தோம்னா உலக விஷயங்களை தேடி தேடி நாங்க பின்னால போயிட்டு இருக்கோம். இதற்கு விளைவாக நாங்க எந்த விஷயத்தை கண்டுகொள்வோம்? எங்களுக்கு உண்மையாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் பரக்கத்து இல்லை. நாங்க ஓடி ஓடி உழைக்கும், சம்பாதிக்கும், இருந்தாலும் எங்களுடைய வரவை விட செலவு அதிகமாக இருக்கு. எவ்வளவுதான் லட்சக்கணக்காக உழைச்சாலும் இன்றைக்கு இந்த காலத்துக்கு போதாம இருக்கு. என்ன சொல்றோம், விலைவாசி உயர்ந்துட்டு எல்லாத்துக்கும் விலை கூட்டிட்டு சொல்றோம். அதற்கும் அப்பால அன்னதம் இருந்த வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருந்துச்சு. இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வரவு இருக்கு, இருந்தாலும் செலவு அளவுக்கு போகுதுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பரக்கத்து இல்லை. எங்களுடைய நேரத்துல கூட பரக்கத்து இல்லை. அப்ப இருந்த எங்களாக்கள் மூதாதையர்கள் என்ன செல்லுவாங்க, நாங்க அப்ப எல்லாம் கையால தான் செஞ்சோம். உடுப்பு கையால தான் கழியினோம், சோறு நாங்க வெளியில கொள்ளியில தான் ஆக்கினோம், நெல்லு கையால தான் குத்தினோம். இப்ப எல்லாத்துக்கும் மெஷின் வந்துட்டு உங்களுக்கு தட்டினா மெஷின் வேலை செய்யுன்னு சொல்றாங்க. அப்படி தட்டினா மெஷின் வேலை செஞ்சும் கூட எங்களுக்கு நேரம் மிச்சமா இல்லை. இன்னைக்கு பயானுக்கு வாரத்துக்கு கணக்கு காரணம் சொல்லியிருப்பாங்க. என்ன, இன்னைக்கு அங்க வந்தா இதுக்கு டைம் இல்லை, இங்க வந்தா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு மணித்தியாலம் 24 மணித்தியாலத்துல ஒரு மணித்தியாலங்களுக்கு ஒதுக்குறது இன்னைக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. நேரத்துல பரக்கத்து இல்லை, நேரத்துல அவதிகளுக்கு பரக்கத்து இல்லாம போயிடுச்சு. அதே போல நோய்களை எடுக்க மாட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முதல், ஒரு 15 வருஷத்துக்கு முதல் யாருக்காவது புற்றுநோய், கேன்சர் எல்லாம் அது சத்தம் போட்டு செல்ல மாட்டாங்க. அவைக்கு வருத்தமா மட்டும்தான் செல்லுவாங்க, கேன்சர் செல்ல மாட்டாங்க. கேன்சர் சத்தமாக செய்ய மாட்டாங்க. காதுக்குள்ளதான் போய் அவைக்கு இந்த வருத்தமா செய்யுங்க செல்லுவாங்க. பப்ளிக்காக என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாரும் இருக்கிற ஒரு சபை, ஒரு 10 பேர் இருக்கிற சபை, 20 பேர் இருக்கிற சபையில அந்த வருத்தத்தினுடைய பேரை செல்ல மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி அந்த வருத்தம் வந்துட்டா இல்லையா? திருகிற பக்கம் மாங்குல கட்டியா, திருகிற பக்கம் கருப்பையில கட்டியா, திருகிற பக்கம் தொண்டையில கட்டியா. நோமல் தான் போறேன், ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் அது புற்றுநோய்க்குரியதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த அளவுக்கு நோய்கள் பரவிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா அந்த திருக்குறளை கூறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. எவரொருவர் என்னுடைய நினைவை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, எந்த நினைவு கூறுவதை விட்டு, என்ன பத்தி பேசுறதை விட்டு, என்ன மார்க்கத்தை விட்டு, என்னுடைய விடயங்களை விட்டு எவர் ஒருவர் புறக்கணிக்கிறார்களோ, அதை விட்டு விவசாயம் போறாங்களோ, அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அதாவது நாங்க மாற்ற விஷயங்களை விட்டு அப்படியோ புறந்தள்ளி, அப்படியோ விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பிட்டோம், உலக பக்கம் திரும்பிட்டோம் செஞ்சுன்னா அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். உண்மையிலே நம்முடைய நிலைமையை நம்ம நினைச்சு பார்ப்போம். நோன்பு வந்துச்சு,
அந்த நோம்புக்காக எப்படி தயாரான பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டோம்டா திரும்ப பெயிண்ட் அடிச்சாங்க, பழுதான பல்பெல்லாம் விளக்கினாங்க, செயலெல்லாம் திரும்ப கூட்டினாங்க. ஏன் நாமளும் என்ன செய்ய போறோம்? எக்ஸ்ட்ரா படம் நானும் ஆண்கள் மட்டும் தொழுதுட்டு இருந்த பள்ளியில தராவீர்கள் சொல்லி மேலதிகமாக நாங்களும் போய் நுழையப்படும், பயானுக்கு மேலதிகமாக நாங்களும் போய் நுழையப்படும். எங்களுக்கான ஏற்பாடுகளை மஸ்ஜிதுகள்ல செஞ்சு வச்சாங்க. நாங்களும் என்ன செஞ்சோம்? முதலாவது நாள், இரண்டாவது நாள் குர்ஆனெல்லாம் தட்டி வெளியே எடுத்து, டிவியை தூக்கி உள்ளுக்கு வச்சு, ரேடியோவை எடுத்து அதை நோக்கு துறக்கிற டைம்ல போடுவோம், பயான் டைம்ல போடுவோம். அதே போல பயான்கள் நடக்கும்போது ஏதுமான வரைக்கும் அந்த பயான்கள்ல கலந்து கொண்டது. எங்களோட வீடுகள்ல வந்து யாரும் யாரையாவது பத்தி பேசினா என்ன சொல்லுவோம்? வாயில நோம்பு, நோம்பு காலம் நமக்கு அது தேவையில்லை, நோம்பு காலம் விட்டுக்கொண்டு வேலையை பாருங்க, நமக்கு இதுல கதை தேவையில்லைன்னு சொல்லி செய்வாங்க. ஏன்? நோம்புக்குரிய மரியாதையை சரியான முறையில கொடுத்து நோம்பு அப்படியோ வழி எடுத்து வச்சுட்டோம். இப்ப எங்களுக்கு குர்ஆனுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன? நானும் நீங்களும் யோசிப்போம். நோம்புக்குள்ள ஏதுமான வரைக்கும் ஒரு முழு குர்ஆனை முடிக்கணும் என்ற நோக்கத்துல இருந்த நானும் நீங்களும் ஏன் நோம்புக்கு அடுத்த மாசம் அதை மூடி வச்சது? 12 மாசத்துல ஒரு மாசம் மட்டும் குர்ஆனுக்குரிய மாசமாக ஆக்கி வச்சது யார் சொல்லி தந்த வழிமுறை இது? அப்ப அல்லாஹ் தஆலா வமன்னாரவால் திக்ரி ஃபைனலஹு ஐஷத்தன் வந்தார். எவர் ஒருவர் என்னுடைய நினைவை விட்டு புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லி சொன்னதுக்குள்ள நாங்களும் அடங்குவோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்களும் இதற்கு தகுதியானவர்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றார், வனஹ்ஷுஹு யௌமல் கியாமத்தி அமா. நாங்கள் மறுமையில அவரை எப்படி எழுப்புவோம்? குருடனாக எழுப்புவோம். கால லிம ஹஸப்தனி அமா. அப்ப அந்த எழுப்பப்பட்ட மனிதர் கேட்பார், இறைவா நீ என்னையே குருடனாக எழுப்பினாய், வக்கது குந்து பசீரா, நான் பார்வையுள்ளவனாகத்தானே உலகத்துல இருந்தேன், இப்ப மட்டும் ஏன் என்ன குருடனாக எழுப்பினாய் என்று சொல்லி கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கால கதாலிக அதற்கு ஆயத்து, உனக்கிட்ட எந்த அத்தாட்சிகள் வந்துச்சு, பணசீட்டகா நீ என்ன செஞ்சிட்டாய்? மறந்துட்டாய். பக்கதாலிகள் யௌம துன்சா, அதை போலதான் இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், உன்னையும் நாங்க மறந்துட்டோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுவான். இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு உதவி தேவை, உம்மா கிட்ட போறோம், உம்மா உதவி செய்யல, பாப்பா கிட்ட போறோம், பாப்பா உதவி செய்யல, எங்களுக்கு குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் என்ன செய்யும்? உதவி செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு மறுமையில நாங்க யாரை நம்பி அங்க போறோம்? அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம் தான் நம்பி போறோம். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எந்த நிலைமை இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா என்ன எதுல பிடிச்சிருவானோ, எந்த நிலைமை என்னன்னு தான் ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. எனவே எந்த நபிமார்களும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுக்காக உதவி செய்யக்கூடியது. எனவே நாம இந்த உலகத்தில் அவனை விட்டு பராமுகமாக இருந்துட்டு, அவனை விட்டு தூரமாக இருந்துட்டு, எங்களுடைய குடும்பங்கள் அவனை விட்டு தூரமாக இருந்துட்டு, நாளைக்கு மறுமையில மட்டும் அவனோட உதவியை நாங்க எந்த முகத்தை வச்சு தேடி போறது? நாங்க சற்று சிந்திக்கிறதுக்கு கடமைப்படுகிறோம். அதே போல என்னுடைய குடும்ப வாழ்வியல்ல பிள்ளை வளர்ப்பு எடுத்துக்கொண்டப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், அவருடைய சஹாபாக்களுடைய வாழ்வியல் பிள்ளை வளர்ப்பை பற்றி எவ்வளவோ நுணுக்கமாக கூறியிருக்காங்க. இன்னைக்கு நாங்க சின்ன பிள்ளைகளை சில விஷயங்களுக்கு கண்டிக்கிறதே இல்லை, அது சின்ன பிள்ளைதான், அதை சின்ன பிள்ளைதான் என்று விடுவோம். எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகள் ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டு சதக்காக்குரிய ஈச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, இது சதக்கா பொருட்கள் நமக்கு ஆகுமானதல்ல, துப்புவோன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே சின்ன பிள்ளை தெரியாம சாப்பிட்டு நாங்க விடுவோமா இல்லையா? விட்டுருவோம். எங்களுக்குரிய பொருள் இல்ல, இன்னும் ஒரு ஆள்ல சின்ன பிள்ளை எடுத்து சாப்பிட்டு வாராண்ட செய்வோம். வாராண்டிக்கிட்ட எங்களோட புள்ள ஒன்று எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புள்ள எடுத்து சாப்பிட்டதுக்கு போகும் அவர் என்ன செய்யும்? விரும்பலாம், விரும்பாமல் விடலாம். நமக்குரிய பொருள் இல்லைன்னா அது எந்த துணி அளவும் எங்களோட பிள்ளையோட உடம்புல சேரக்கூடாது, எந்த உடம்புல சேரக்கூடாதுன்னு சொல்லி மிக 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 அவதானமாக இருந்தாங்க.
சதகா பொருட்கள் எங்களுக்கு ஹலாலானது இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கு அது சேரக்கூடாது. அந்த விஷயத்துல மிக அவதானமாக இருந்தது. இன்னைக்கு நாங்க ஒரு பிள்ளைய சரியான முறையில வளர்த்தெடுத்தால்தான் நாளைக்கு நாம மரணத்துக்கு பிறகு அதுல துவா எங்களுக்கு வந்து சேரும். ஓமா இல்லையா? மறுமையில இல்ல, நாங்க மரணிச்சதுக்கு பிறகு 3 விஷயங்கள் எங்களை பின்தொடர்ந்து வருது. என்னென்ன? ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது பிரயோசனமான கல்வி, நாங்க கற்ற மார்க்க கல்வி. நாங்க மதரசாக்கு போகல, அப்ப வட தெரிகிற எல்லாருக்கும் இல்ல, வட தெரிகிற பெரியாக்கள் எல்லாரும் நாங்க இப்ப போறது இல்ல. மார்க்க கல்விகள் இங்க வந்து படிச்சுட்டு போறது வேண்டது. மார்க்க கல்விதான், மார்க்க அறிவுகள். நாங்க கற்றுக்கொண்ட மார்க்க அறிவு கட்டாயம் என்ன செய்யும்? எங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நாங்க நேரத்தை செலவழிச்சு இதுக்காக படிக்கிறது எங்களோட கபருக்கு வந்து சேரும். மார்க்க கல்வி பிரயோசனமான. மூணாவது வலது சாலிமும் எதுவும் தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையினுடைய துவா. பெற்றோரினுடைய துவாண்டு வரல, குடும்பத்தினுடைய துவாண்டு வரல, பிள்ளைகளோட துவா. எல்லா பிள்ளைகளும் பேரண்ட்ஸுக்கு என்ன செய்ய மாட்டா? துவா செய்ய மாட்டா. துவா செய்யற மாதிரி பிள்ளைய வளர்த்தாலே தவிர துவா செய்யணும் என்று சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மார்க்க அறிவு புகட்டப்பட்டிருக்கும். மார்க்க அறிவு புகட்டப்பட்டால் தான் மகனோட வேதனையை பத்தி தெரியும், அவனுடைய வேதனையை பத்தி தெரியும், அவனுடைய நிலைமையை பத்தி தெரியும். தன்னை தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றிருப்பா, மார்க்கத்துல தாய்க்குரிய பங்கு என்ன, மார்க்கத்துல தாய்க்கு என்ன செய்யணும். ஏன் நபியாவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து நான் இந்த உலகத்துல நல்ல முறையில உறவாடுறதுக்கு யார் தகுதி என்று கேட்ட நேரம் நபியாவங்க சொன்ன முதல் பதில் என்ன? உங்களோட உம்மா போதும், உங்களோட உம்மா போதும், உங்களோட உம்மா போதும், உங்களோட வாப்பாடு சொன்னாங்க. எனவே 3 முறை ஞான சொன்னாங்க, உம்மாவைத்தான் சொன்னாங்க. எனவே மார்க்க அறிவு புகட்டப்பட்டிருந்தால் தான் 3 முறை நபி அவங்க உம்மாவைத்தான் சொல்லியிருக்காங்க என்ற விஷயம் என்ன செய்யும்? பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும், தனக்காக கஷ்டப்பட்டது தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல தாயினுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லக்குள்ள அவனுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு என்ன செஞ்சா? சுமந்தா. அதே போல கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அல்லாஹ்வே சொல்றார். அல்லாஹ் தஆலாவே அது ஒரு கஷ்டம் என்று சொல்லி சொல்றார். எனக்கு அந்த விஷயம் எப்ப தெரிய வரும்? மார்க்க அறிவு இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு தெரிய வரும். எனவேதான் எங்களுடைய பிள்ளை வளர்ப்புகள் விஷயத்திலையும் நம்ம இப்ப பிள்ளை ஸ்கூல்ல படிக்கட்டும், புறவு மார்க்க அறிவு சொல்லிக் கொடுப்போம். இப்ப கொஞ்ச நாளைக்கு கிளாஸுக்கு போகட்டும், புறவு மார்க்க அறிவை சொல்லிக் கொடுப்போம். இப்ப கொஞ்ச நாளைக்கு பிள்ளை இப்படியே படிச்சு இருக்கட்டும், பிள்ளை பெருத்து திருமணம் முடிக்கிற வயது வந்ததுக்கு பிறகும் மார்க்க அறிவு கொடுக்கலாமலே இருக்கு. இன்னைக்கு ஓதினா வேலை இல்லை, ஓதினா தொழில் இல்லை, எப்படியாவது ஒரு டீச்சர் ஆகிட்ட மாட்டா, ஒரு ஜொப் எடுத்துட்ட மட்டும் செஞ்சா நல்ல மட்டும் பார்ப்போம். ஜொப் செய்யறது போலையே இல்லை, படிக்கிறது போலையே இல்லை. படிப்போடு சேர்த்து மார்க்க அறிவை நாங்க கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா இதை பத்தி எங்கள்கிட்ட கேட்பார். பிள்ளைகளை பத்தி எங்களுக்கு தந்த ஒவ்வொரு அறுப்படையை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்கிற நேரம் எங்களுக்கு தந்த குழந்தைகளை பத்தி கேட்க மாட்டானா? குழந்தைகளை பத்தி கேட்பார். அதற்கு நாங்க கொடுத்த அறிவை பத்தி கேட்பார். எனவேதான் அந்த விடயங்களை நாங்க மிக அவதானமாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியாது. நரகத்தினுடைய தண்டனைகள் எந்த அளவுக்கு நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். நரகம் என்றா என்ன? நரகத்தினுடைய வேதனைகள் எப்படி இருக்கும்? சாதாரண வேதனையாது. நரகத்தினுடைய மிக குறைந்த வேதனை என்ன? நெருப்பாலான செருப்பு. அதை போட்டா என்ன செய்யும்? மூளை உருகி வழி. மிக குறைந்த தண்டனை. மிக குறைந்த தண்டனை நெருப்பாலான செருப்புன்னு சொல்லிச்சுன்னா மிக உயர்ந்த தண்டனை எந்த அளவுக்கு இருக்கு? நரகத்தினுடைய வேதனைகளை தாங்கிறதுக்கு எங்களுக்கு இப்ப இருக்கிற உடம்பு என்ன செய்யாது? போதாது. மறுமையில நரகவாசிகள் அவர் ஒரு ஆளினுடைய பல்லு உகது மலையளவு இருக்குமென்னு சொல்லிச்சிருந்தார். ஒரு பல்லு உகது மலையளவு இருக்குமெண்டா மொத்த பற்களும் எந்த அளவுக்கு இருக்கு, உடம்பு எந்த அளவுக்கு இருக்கு, முகம் எந்த அளவுக்கு இருக்கு. ஏனென்றால் நரகத்தினுடைய நெருப்பை தாக்குறதுக்காக அல்லாஹ் தஆலா என்னுடைய உருவங்களை பிரம்மாண்டமாக்குவான்.
இப்ப இருக்கிற நெருப்பு போல இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல டீல டேஸ்ட் பார்க்கக்குள்ள குடிச்சு பார்க்கக்குள்ள சுட்டுட்டு 4 நாளைக்கு ஒரு சுவையே வளர்க்கதில்லை. நாக்க சுட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணத்துல உப்பு பார்த்தாலும் வளர்க்கதில்லை, எண்ணத்துல டேஸ்ட் பார்த்தாலும் வளர்க்கதில்லை. நெருப்புல தூக்கி வச்ச இல்ல, நெருப்புல சுட்ட தண்ணியை தூக்கி வச்சதுக்கு எங்களுக்கு 4 நாளைக்கு வளர்க்கதில்லை. ஒரு நாளைக்கு பக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு கை சிவத்து போகுது, நாளைக்கு கை அப்படியோ கருத்து போகுது, அதுக்கு பிறகு தோல் எல்லாம் நொய்யுது. அல்லாஹ் தஆலா அதை பத்தி கூறி காட்டும் போது நரகத்தினுடைய நெருப்பு அதனுடைய வேதனையை பற்றி கூறும்போது குள்ளமான அவங்களுக்கு அந்த வேதனையால அந்த நெருப்பு சுட்டரிச்சு தோள்கள் கருவும் போதெல்லாம் புதிய தோள்களை நாங்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம். சரி, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என்னத்துக்காக மாற்றிக்கொண்டே இருப்போம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றான், வேதனைகளை சுவைப்பதற்காக. தோல் இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும்? நோவு வளரும். எங்களை அந்த நெருப்பு சுடுற நேரத்துல தோள்கள் கருவிட்டு செஞ்சன நாங்க வேதனையை சரியா என்ன செய்ய மாட்டோம், அனுபவிக்க மாட்டோம். அதனால நாங்க வேதனையை முழுமையாக அனுபவிக்கணும். சரி, அல்லாஹ் தஆலா எங்களுடைய தோள்கள் கருவும் போதெல்லாம் புது தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தினுடைய வேதனையாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறது. அதே போல நாங்க பசிக்கிறன்னு சொல்லி நரகவாசிகள் கேட்கிற நேரத்துல கொதிச்சு பழுத்த காய்ச்சப்பட்ட தண்ணிகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நீராக கொடுக்கப்படும். அதை அவங்க என்ன செய்வாங்க, அது கொதித்ததுன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் பசிடவே ஆவேசம், பசி தாகம், அதால அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. சரி, அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறாங்க. எனவே நாம இந்த நரகத்தை வேதனையை துணியாளவும் சந்திக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், சக்தி பெறவே மாட்டோம். இதற்கப்பால சுவனத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா சுவனவர்களில் இருக்கிற விஷயங்கள், சுவனத்தை பற்றி உள்ள விஷயங்களை கூறி காட்டும் போது உண்மையிலே மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. நாங்க யோசிக்கலாம், இன்னைக்கு எனக்கு தெரியும் அங்கற வேலை என்ன, 400 கிராம்ல 1200, 1 கிலோ வாங்கணும்னா கிட்டத்தட்ட 3000 தேவைப்படும். அல்லாஹ் தஆலா இதெல்லாம் பொறுமையான விஷயமாக இருக்கும் என்று தெரிஞ்சு சொர்க்கத்தை பற்றி செய்யும் போது சொர்க்கத்தினுடைய ஆறுகளை பற்றி கூறும்போது பால் ஆணையை ஓடும் சரி சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க டீயை ஊத்தி வச்சிருக்கோம், ஊத்தி வச்ச 5 நிமிஷத்துக்கு சுடும், அதுக்கு பிறகு ஆவி போயிட்டு நாளைக்கு அந்த டீயை பார்த்தோம்னா கொஞ்சம் திக்காயிடும். நாளை அன்றைக்கு ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா என்ன செஞ்சிடும், கட்டியா போயிட்டு அது பழுதாகிடும். ஆனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல பால் ஆறுகளே இருக்கிறது சரி சொல்லலாம். ஆறுகள் பழுதாகுமா, பால் ஆறு இன்னைக்கு ஓடிக்கு இருக்கும், நாளைக்கு கட்டியாகிடும். எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கம்மா? அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னானா? இல்லை. அல்லாஹ் தஆலா நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புமோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவதாக சொல்வார். பழங்கள் புதுவா தானியம், உங்களுக்கு பழங்கள் வேணுமா, பழங்கள் கீழாக இருக்கு, தொக்க கட்டி நீங்க ஆய தேவையில்லை. சோழவாதிகள் எவ்வளவு கஷ்டப்படவே மாட்டாங்க. நீங்க கப்பு வேட தேவையில்லை, ஆயிரத்துக்கு மரத்துல ஏற தேவையில்லை. புதுவா தானியம், நீங்க எவ்வளத்தை இருக்கீங்களோ அவ்வளத்தை நெருங்கின மாதிரி என்ன செய்யும், பழங்கள் இருக்கும். ஏழுமான வரைக்கும் இருந்ததும் பிச்சு சாப்பிடுற மாதிரி, படுத்ததும் பிச்சு சாப்பிடுற மாதிரி, நின்றுக்கும் பிச்சு சாப்பிடுற மாதிரி என்ன செய்யும். அப்படி அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி தந்திருப்பான். எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பிள்ளைகள் எங்களை சுத்தி 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 வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வேலை செய்திருக்கிற வேலைக்கார பிள்ளைகள் இருக்கின்றாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தோம்னா நாங்க யோசிப்போம், இவர்கள் முத்துக்களோ யோசிப்போம். வேலைக்கார பிள்ளைகள் முத்துக்கள் போல இருந்தா சுவனவதிகள் நாம எப்படி இருக்கும், நாம இவ்வளவு அழகாக இருப்போம், நாம ரத்தினங்கள் போல இருப்போம். அல்லாஹ் தஆலா அப்படி அழகாக சொல்றாங்க. அங்க இருக்கிற வாசனையை பத்தி சொல்றாங்க, அங்க இருக்கிற சந்தைகளை பத்தி சொல்றாங்க, அங்க இருக்கிற கூடாரங்கள் முத்தம் உடஞ்சி கூடாரம் இருக்கும்படி சொல்றாங்க. இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல
சுவர்க்கத்தை பத்தி சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கு, என்னென்ன இன்பங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுக்காத நேரம் நாங்க என்ன செய்யணும்? அதை எடுத்து வாசிச்சாதான் வளரும். எங்களுக்கு அரபு மொழி தெரியாதுன்னு சொல்லிச்சுன்னா தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கு, ஏழுமான வரைக்கும் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். நான் ஓதுற காலமும் முடிஞ்சு, வாசிக்கிற காலமும் முடிஞ்சு, எனக்கு வயசு போயிட்டு இதுக்கு பிறகு எனக்கு ஓத படிக்க இயலாதுன்னு சொன்னால் ஏழுமான வரைக்கும் நாங்க பக்கத்துல எங்களுக்கு இருக்கிறவங்க ஓதுற நேரம் அதை வாசிக்கிற நேரமாவது காது கொடுத்து கேட்கணும். சில நேரம் யோசிப்போம், எங்களுக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசா போயிட்டு இதுக்கு பிறகு நாங்க ஓத பழகிறா, இதுக்கு பிறகு நாங்க படிக்கிறான்னு யோசிப்போம். 40 வயசுங்கிறது 42 45 46 வயசுங்கிறது கல்விக்கு ஒரு தடையான வயசா இல்ல. நபி அவங்களுக்கு வஹி இறங்கின எத்தனை வயசு? 10 வயசா 15 வயசா 20 வயசா? எத்தனை வயசு? 40 வயசு. சரி, 40 வயசுல இறங்கிச்சு. அதுக்கு முதல் நல்லா தானே ரசூலுல்லாஹ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அதான ரசூலுல்லாஹ் குயிக்கா குடிப்பட்டு செஞ்சுடுவோமா? ரசூலுல்லாஹ் எங்க படிச்சு, எந்த ஸ்கூல்ல படிச்சு, எந்த மதரசால ஓதுனேன்? ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா நீங்க ஓதுங்கோன்னு சொன்ன நேரம் என்னென்ன நபி அவங்க பதில் அளிச்சாங்க? மா அனபி பாய், எனக்கு ஓத தெரியாது. ஏன்னா நபிக்கு உண்மையாவே வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது. அவ்வாவே சொல்றார், உண்மை நபின்னு சொல்றார், ஓதையும் தெரியாது படிக்கையும் தெரியாது. நாம சொல்றா ஒரு பாவன மகன், எதுவும் தெரியாது, எழுதியும் தெரியாது வாசிக்கையும் தெரியாது. அதே அல்லாஹ் என்ன செய்யறார்? ஒரு நுட்பமாக சொல்றார். ஏன் நபிக்கு உண்மையிலே எழுத தெரிந்திருக்கும் என்றால் காபிர்கள் என்ன செய்திருப்பாங்க? இவர் எழுதின விஷயம்தான், எழுதின கட்டுக்களைதான் இந்த குர்ஆன் என்று செஞ்சிருப்பாங்க. எனவே எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, இவர் ஒரு விஷயத்தை ஓதுறாருன்னு சொல்லிச்சுன்னா அப்ப இவருக்கு தொடர்பான விஷயம் இல்லை, வேறு எங்கோ இருக்கு இந்த விஷயம் வருகிறதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவதற்காகவே நபியை ஒரு உம்மி நபியாக ஆரம்பிச்சார். சுப்ஹானல்லாஹ், உம்மி நபியாக இருந்தார். எழுதையும் தெரியாது, வாசிக்கையும் தெரியாது. அப்படியான ஒரு நபி முழு குர்ஆனையும் சுமந்தாங்களா இல்லையா? 6666 வசனங்கள், 114 சூரா பாடமாக்கினாங்களா இல்லையா? பாடமாக்கினாங்க. நபிக்கு பயம் வந்துச்சு. என்ன, நாம இதை முழுசாக இம்ப்ரூவ் பண்ணுவோமா? நம்மளால ஏனுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட திரும்ப கொஞ்சம் செல்லுங்க, திரும்ப கொஞ்சம் செல்லுங்கன்னு திரும்ப திரும்ப செல்ல இயலாது. எங்ககிட்ட கடைக்கு போயிட்டு வர சொல்லுது, என்னென்ன சாமான் 10 சாமான் சொல்லிட்டாங்க. திரும்ப போகல 2 சாமான் மறந்துடும், திரும்ப வந்து கொஞ்சம் திரும்ப செல்லுங்க. திரும்ப போகல கோல் பண்ணி நீங்க சென்னதுல அது இருக்கான்னு சொல்லி கேட்போம். அப்படி கோல் பண்ணி ஜிப்ரீல் கிட்ட கேட்கலுமா? இல்ல. அவர் சொல்ற நேரம் அவதானமாக கேட்டு பிடிக்கும். நபி அவங்க அவசர அவசரமாக நாவுகளை அசைச்சாங்க. அந்த நேரம் அல்லாஹ் என்ன சொல்றாரு? நீங்க அவசரப்பட்டு என்ன செய்யணும்? நாவுகளை அசைக்க தேவையில்லை. நிச்சயமாக நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாங்கள் இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்தார். அதுக்கேற்றவாறு மனன சக்தி நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நபி அவங்களும் மனனம் செஞ்சாங்க. எங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கணும். 40 வயசாகிட்டு எங்களுக்கு நேற்று என்ன ஆக்கினான்னு இன்றைக்கு மறக்குது. நாங்க எங்க குர்ஆனை ஓதன்னு நாங்க செல்ல முடியாது. எவ்வளவோ மொழிகள் இருக்க அரபு மொழியில் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை ஆக்கி வச்சிருக்காரு. ஏன்? பிலிசானின் அரபி மொழி, தெளிவான அரபு மொழியில அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வச்ச காரணம் என்ன? அரபு மொழி மிக மிக இலகுவான மொழி. இங்க இருந்துகிட்டு சவுதிக்கு எத்தனையோ பேர் நம்முடைய சொந்தக்காரங்க போறாங்க. இங்க இருந்து அரபு பழகி போறாங்க, கொஞ்சம் பேர் தான் போறாங்க. யாரும் அரபு பழகாம வந்திருக்காங்களா? இல்ல. அரபு பேசுறாங்க, பேசாம பிடிக்கக்கூடிய ஒரு மொழிதான் அரபு மொழி. எனவே நாம அரபு இங்க இருக்கிறாங்க பேச தேவையில்லை. குர்ஆன ஓதுற அளவுக்காக என்ன செய்யும்? அரபு மொழிகளை நாம வாசிக்க பழகணும். ஏன்? எங்களுக்கு கட்டாயம் தேவை, நம்ம அந்த குர்ஆன ஓதணும். அல்லாஹ் தஆலா கிட்ட நாளைக்கு மறுமையில நம்ம முன்னுக்கு போய் நிற்கணும். இந்த குர்ஆன் அறிவை பத்தி அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்பார்.
அதுக்கு நாங்க நல்ல முறையில பதில் அளிக்கணும். எங்களுக்கு இருக்கிற காலம் எவ்வளவு காலம்னு தெரியாது. நான் ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் வந்து தொலைவியானத்துக்கு போறதா நான் மவுத்தாகுவேன். நான் என்ன பேர பிள்ளைய கண்டத்துக்கு போறதா மவுத்தாகும் சரி செய்ய முடியாது. இருக்கிற நாம எழுதி போறது நிச்சயம் இல்லாத காலம். ஏன் வீதி விபத்துகள் மிக அதிகமாக இருக்கு. போற நாம மிக மெதுவாக ஸ்லோவா போனாலும் வாரால் வேகமா வந்தா 2 பேரும் உயிரும் போய்க்கும். நமக்கு நம்மளோட இறுதி முடிவு என்னன்னு தெரியாது. இறுதி முடிவு அல்லாஹ் அழகாக்கி வைக்கணும். எங்களுக்கு இயற்கை மரணங்களை தருவ திடீர் மவுத்துகளை தந்துடக்கூடாது. அதே போல நாம என்னென்ன விஷயங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கப்பட்டு தெரியாது. எங்களுக்குரிய காலம் எங்களுக்கு இப்ப இருக்கிற காலம் மட்டும்தான். நாளைக்கு எங்களுக்கு மவுத்து வார நேரம், அந்த நேரத்துல மலக்குள் மௌத்தோட சண்டை முடிச்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்கன்னு சொல்லி கேட்டு எந்த வித யோசனையும் இல்லை. முதலாவதாக மனிதன் அந்த நேரத்துல எதற்காக அனுமதி கேட்பான்? உயிரை கைப்பற்றதுக்கு மலக்குமார் வந்துடுவாங்க. வார நேரம் எந்த விஷயத்துக்காக அந்த மனிதன் அனுமதி கேட்பான்? தொழுவிட்டு வரத்துக்காக, தர்மம் செய்யறது. அந்த விடயத்தில் பொருட்களாக நாங்க மிக மிக ஆர்வமாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கோ, நான் ஓடி போய் சதக்கா செஞ்சு நல்லவர்கள் இருந்து வாங்கி போட்டு ஓடி வரணும் சொல்லி டைம் கேட்பாங்க. இருக்கிற காலத்துல நான் என்ன செஞ்சிடணும்? சதக்கா செஞ்சிடணும். ஏன் நபி அவங்க பெண்களை பார்த்து, குறிப்பாக எங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பெண்களே நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், உங்களைத்தான் கூடுதலாக நரகத்தில் கண்டறிந்து செல்வாங்க. எனவே பெண்களாகிய எங்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்துல மிக அதிகமாக கண்டிருக்காங்க. பலவீனமானவர்கள் நாம அதை தாங்க மாட்டோம் அந்த நரகத்தை. நபி அவங்க என்ன சொன்னாங்க? ஈச்சம்பழத்தை கொடுத்து நீங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லல. ஈச்சம்பழத்தினுடைய கீற்றையாவது கொடுத்து வளர்ந்து சிக்கித்தா. ஈச்சம்பழத்தை ஃபுல்லா கொடுக்க தேவையில்லை. ஈச்சம்பழத்தை ஒரு துண்டை கிழிச்சு கொடுத்தாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு செஞ்சாங்க. தர்மம் பெருசா தான் கொடுக்கணும் பண்ணிட்டு இருக்கிறத கொடுத்து நீங்க தப்பு நரகத்தை விட்டு செஞ்சாங்க. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள்ல மிக அதிகமானது வளவு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, 2 அடி பிரச்சனை, 3 அடி பிரச்சனைன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொத்துக்களுக்காக பேசாம இருக்கோம். நாங்க அதை தர்மத்துல பங்குலையாவது என்ன செய்யணும்? விட்டுறணும். ஏனென்றா நாளைக்கு மறுமையில நாங்க இன்றைக்கு அநியாயமாக சேர்த்து வச்ச சொத்துக்கள், நாங்க சேர்த்து வச்ச தங்கங்கள், நாங்க சேர்த்து வச்ச அநியாயமான முறையில சேர்த்து வச்ச வழிகள், இதெல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு காட்சி அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யுக்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். அந்த மறுமை நாளையில என்ன செய்வான் தெரியுமா? ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும், அதுகளை காட்சி அவர்களுடைய நெற்றிகளையும், ஜிபாஹும் வஜுஹும் அவர்களுடைய விலாப்புறங்களையும், அவருடைய முதுகு புறங்களை சூடு வைக்கப்படும். அவங்க சேர்த்து வச்சிருக்கலாம். சூடு வச்சுட்டு என்னத்துக்காக இதை அல்லாஹ் தஆலா செய்யறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கொண்டு சொல்லுவான், ஹாலாமா கனஸ்தும், இதுதான் நீங்க ஓடி ஓடி சேர்த்து வச்சிருந்தது. ஹாலா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதைத்தான் நீங்க உங்களுக்காக தேடி தேடி சேர்த்து வச்சது. ஃபதுகுமா குன்தும் தக்னிசூன், நீங்க சேர்த்து வச்சதை நல்லா டேஸ்ட் பண்ணுவோம், நல்லா சுவைத்து பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவார். நவுது பில்லாஹி மின்ஹா, இன்றைக்கு சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு மரணிச்சோம்னா நம்ம கபருக்கு ஒரு துளிகளும் வரப்போறது கஃபன்சில மாத்திரம் தான். எனவேதான் நல்ல முறையில எங்களுடைய வாழ்வை அமைச்சு கொள்ளணும். இஸ்லாமியனாக நான் வாழ்வதற்கு நாங்களே அர்த்தம் தேடி கொள்ளணும். எங்களுக்கு ஏகமான வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு. போன்ல எங்களுக்கு அடிச்சு பார்க்கலாம். எங்களோட பிள்ளைகளை நாங்க பார்ட் டைம் மதரசான்னு சொல்லி விடுறோம், ஃபுல் டைம் மதரசான்னு சொல்லி விடுறோம். விடுறதுல வேற இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைகளை மதரசாக்கு விடுறாங்க, போதுறதுக்கு விடுறாங்க. ஆனா பிள்ளைகள் சொல்ற கதைகளை கேட்கறல. பிள்ளை வந்து ஒரு விஷயத்தை செல்லும், இது இப்படி செய்யப்படா, இது இப்படி செய்யப்படாதா, இது விதியாத்தா, இப்படி செய்யப்படாதா, இது கொலையான விஷயமா, ஒன்ன கதையை ஒத்துக்கணும், ஒன்ன ஓதல நீ ஒன்ன ஓதல ஒத்துக்கொண்டு நீ சும்மா இல்லைன்னு சொல்லி அதை தூக்கி வச்சிருவோம். நாங்க என்னத்துக்காக அனுப்பின பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்போம்னா பயம், ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, அதாவது மதரசாக்கு அனுப்புவோம்னு சொல்லி ஒரு ஆள்ல கையில பிடிச்சி கொடுக்கும் வரைக்கும்
மதரசாக்கு அனுப்ப வேண்டாம், அந்த நோக்கத்துக்காக அனுப்பிடவா? பிள்ளைய ஓத அனுப்பிடிக்கும் நல்ல விஷயம், அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். புள்ள ஓதும் என்று சொல்ற விஷயங்கள் உண்மையான விஷயமான நாம் என்ன செய்வோம்? பாதுகாத்து கேட்கணும். ஏன்? ஒரு மௌலவியோட உம்மா, ஒரு மௌலவிய உம்மான்னு சொல்லிட்டு நம்மளை வெளியே செல்ல போறாங்க. அந்த புள்ள சொல்ற விஷயங்கள் சரியான விஷயமா, எந்த விஷயம் சொல்லி கேட்கறதுக்கு நாங்களும் என்ன ஆர்வமாக இருக்கணும். அதே போல இதுக்கு பிறகு புது புது விஷயங்கள் நாங்க தெட்ட தெளிவாக தவறு செஞ்சாலும் அந்த புள்ள நாளைக்கு தட்டி கேட்க மாட்டா, நான் சொன்ன உமா கேட்க மாட்டா, நாம என்னத்த கதைக்கு, நாம என்னத்துக்கு செல்லுவான்னு சொல்லி புள்ள ஓதுறது தனக்காகவே அமைச்சு கொள்ளும். இதுவும் பாவம். ஏன்? குந்து கைர உம்மத்தின் உஃபிஜத் லின்னாஸ், அல்லாஹ் தஆலா சொல்றார், நீங்கள் மக்களுக்காக வெளியிடப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்த உம்மத். மூசா நபியோட உம்மத் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசல, யூசுப் நபியோட உம்மத் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசல, யூனுஸ் நபியோட உம்மத் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசல. எங்களோட உம்மத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தான் சிறந்த உம்மத்து. காரணம் என்ன? தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்ல விஷயத்தை நீங்க ஏவுறீங்க, கெட்ட விஷயத்தை விட்டு தடுக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். எனவேதான் தவறு நடக்கக்குள்ள பார்த்துக்கிறது எங்களை கடமை இல்லை. தவறு நடக்கும் போது ஒரு சுட்டி காட்டணும். ஏன்? சனிக்கிழமை வாசியோட சம்பவம் எங்களுக்கு தெரியும். புள்ள செஞ்சாங்க ஒரு சாரா, புள்ள செய்யறவர்களை பார்த்துக்கிட்டாங்க இன்னும் ஒரு சாரா. நமக்கு என்னத்துக்கு விரும்புவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குரங்குகளாக பன்றிகளாக மாத்தினது பார்த்துக்கிருந்தவர்களையும் சேர்த்துட்டான். ஏன்? அவர்களுக்கு நன்மையை எவ்வளவுக்கு ஏழும் தீமையை தடுக்கிறதுக்கு ஏழும். ஏன் சும்மா பார்த்துக்கிருந்தேன்னு சரி, நாங்க பாவத்துல ஈடுபடாம இருக்கிறது மட்டும் எங்களோட கடமை இல்லை. எங்களுக்கு தெரிந்தவர்கள் பாவத்துல ஈடுபடுற நேரம் அதை தடுக்கிறது எங்களுடைய கடமை. அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கூட்டத்தில் என்னையும் உங்களை மாற்ற வேண்டும். இந்த சபையில அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில என்னையும் உங்களையும் என்னுடைய பெற்றோரையும் குடும்பத்தினரையும் உங்களுடைய பெற்றோரையும் குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா சேர்க்க வேண்டும், ஒன்றாக வேண்டும் என்று துஆ செய்தவளாக விடைபெறுகிறேன்.